அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஜோதிட ரகசியங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்பயுமே ஜோதிட ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். திசை புத்தி இருப்பெல்லாம் போட்டு போல ஒரு ஜாதகர் வந்த உடனே நம்ம அசத்தணும்னா ஏதாவது ஒரு கேள்வியை கட்டத்தை பார்த்த உடனே கேட்டால் தான் என்ன சொல்லலாம்னா அந்த நிமிர்ந்து உட்காந்து நம்மளை அப்ரிஷியேஷன் பண்ணுவோம். ஜோதிடத்தில் என்னதான் சொன்னாலும் தடாலடியாக ஒரு ஜாதக கட்டத்தை தூக்கி தான் நடந்தது அப்படின்னு சொல்லுவதற்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது. ஆனால் அது புஸ்தகத்தில் இல்லை. அதை என்ன சொல்கிறேன்னா படிக்கணும் அப்படின்னா என்ன சொன்னோன்னா ஓரத்தில் ஜோதிடம் சொல்லும்போது நம்ம இருந்தால் தான் அது நமக்கு தெரியும். இது ஒரு சின்ன சூத்திரம் சொல்கிறேன். அதாவது ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு இது ஒரு டிப்ஸாகவே எடுத்துக்கிறோம். எந்த ஒரு ஜாதகத்திலும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அங்கே விபத்து நடக்கும். நீங்கள் ஜோதிட புஸ்தகத்தில் படிக்கும்போது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அப்படியே போட்டு இழுத்திருப்பாங்க. பயங்கரமான நன்மைகள். அப்படி சூரியனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அதில் என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே விபத்து நடந்து அந்த வீட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொண்டு வந்துடும். ரெண்டு சேரவே கூடாது. சூரியனும் செவ்வாயும் ஒரு பெண்ணுக்கு சேர்ந்திருந்தால் இளம் வயதில் விதவை. சூரியனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்தால் அந்த பூமியில் அங்கே பிரச்சனை வந்துடும். அப்போ ஆனால் இரண்டு நட்பு கிரகங்கள் தான். அப்போ நம்ம அதை பார்த்து கேட்கணும். இதே மாதிரி 108 விதமான காம்பினேஷன் இருக்கு. அப்படி பார்த்தவொன்னே என்ன சொல்லலாம்னா தற்கொலை யார் பண்ணுவா? பெண்களுக்கு 2 கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு எங்கே இருக்கிறது? இதெல்லாம் ஜாதகத்தில் இருக்குது. அப்போ அதற்கு நல்ல குரு கிடைக்கணும். இருந்தாலும் ஒரு பாயிண்ட், எங்கே ஜாதகம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சூரியனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்திருந்தால் அவர்கள் வழியில் இளம் வயது விதவை அல்லது இளம் வயதில் பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கல்யாணம் ஆகி செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தைகளை பெற்று கொடுத்துருவோம். இதுதான் அந்த இணைவோடைய ஒரு பெரிய தாக்கம். சூரியனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்திருந்தால் நிரந்தரமான உத்தியோகம் இருக்காது. இதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் சொல்லணும். இருந்தாலும் இன்னைக்கு வந்த பாயிண்ட் இப்போ இந்த பணம் சார்ந்த விஷயத்தை கேட்கலாம். திசை நாயகனுக்கு ஒரு திசை என்பது ஒரு நெடிய பயணம் மாதிரி. ஏது திசை வாழ்க்கையில் வந்தால் சீரழிவு தான். ஒரு பெரிய பாடத்தை கற்பிப்பார், கடைசியில் நன்மை செய்வார். அப்போ குறுகிய திசைகள் என்பது என்ன சொன்னால் சூரிய திசை தான் 6 வருஷம், செவ்வாய் 7, ராகு 18, புதன் 17, சந்திரன் 10, மதெல்லாம் கூடதான். அப்போ ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றார். வந்த உடனே நம்ம என்ன சொல்கிறோன்னா அவர் என்ன திசை ஓடுதுன்னு பார்த்து அந்த திசைக்கு 6, 8, 12 குரு சுக்கிரன் இருந்தால் பணத்திண்டாட்டம் வந்துடும். நமக்கு ஓடுகின்ற திசைக்கு நமக்கு என்ன திசை ஓடுகிறதோ அந்த திசை நாயகன் நின்ற இடத்திலிருந்து 6, 8, 12 குரு மறைந்திருந்தால் அவருக்கு லக்கணத்தில் குரு அப்படி இருக்கலாம், எப்படி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கி நீ என்ன செஞ்சிட்ருக்க, இதான் இன்றைக்கி நீ என்ன செஞ்சிட்ருக்க, இன்றைக்கி உனக்கு என்ன பலாபலன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். அப்போ திசை நாயகனுக்கு 6, 8, 12 குரு சுக்கிரன் இருக்க பணத்திண்டாட்டம் வந்துடும். இதை கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் எப்போ என்ன சொல்லலான்னா நம்ம இப்போ வீட்டிலலாம் இந்த மஞ்சள் கலர் பல்பெல்லாம் போடுறத விட்டுட்டோம். காரணம் என்ன சொல்கிறோம், மஞ்சள் கலர் நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்று. மஞ்சள் கலர் யார் ஒருவர் நீங்கள் கர்ச்சீப்பாக கூட யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும். நீங்கள் கணக்குக்கு இல்லை குரு எனக்கு 6 கூடையவர் 8 கூடையவர் பண்ண அந்த கணக்குக்கு அது ஜோதிட ரீதியாக தான். மஞ்சள் கலர் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வைங்க, மஞ்சள் கலரை யூஸ் பண்ணுங்கள். கேதுவோடைய தொந்தரவு குறைஞ்சிடும்.
அப்போ கேதுவுடைய தொந்தரவு ஏன் குறையுது அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாருன்னா, கேதுவுடைய நட்சத்திரத்துக்கு குருவுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 7வது நட்சத்திரம் ஆப்பு வச்சிடும். அந்த நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரம் வதம் தானே. அப்போ கேதுவோடைய தொந்தரவை ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சக்தி யாரிடம் இருக்கிறது அப்படின்னா குரு பகவானிடம் இருக்கிறது. அதனால தான் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு கஷ்டம் வந்தானே ஜோசியரை பார்க்க வந்துடுவாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜோதிட இதில் இல்லை எதுக்கு வந்து என்ன சொல்கிறேன், மஞ்சத்தடை வைக்காங்க, அங்கே இருக்கிற குறைகள் வந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்போ நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டிய சில விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால், எங்கள் ஆஃபீஸில் எப்பயுமே ஒரு மஞ்சள் விடும். எதுக்கு அப்படின்னா, அந்த மஞ்சத்துண்டை ஏன் வச்சுருக்கிறது இருக்குது. அதை நம்ம என்ன சொன்னோன்னா, ஈஸி சேரில் போட்டும் படுத்துக்கலாம். இப்போ நம்ம சேருக்கு பின்னாடி வந்து என்ன சொன்னால் போட்டுக்கலாம், நம்ம கீழே வந்து என்ன சொன்னோன்னா போட்டும் உட்காரலாம். என்ன காரணம்னா, அங்கே எந்த தடைகள் இருந்தாலும் என்ன சொன்னாலும் அது விலை ஓடிடும். இது உண்மை. அப்போ வாரத்தில் ஒரு நாள் என்ன சொல்ல, வேலைக்கிழமை வந்து என்ன சொல்கிறேன்னா மஞ்சள் சட்டை, மஞ்சள் கலர் லைட் கலர் சட்டை. ஏன் பஞ்சாங்க பையன் ஏன் வந்து என்ன சொல்கிற மஞ்சள் கலர் பையில் வைக்கிறோம், ஏன் ப்ளூ கலர் இல்லையா, வேறு கலர் இல்லையா? என்ன காரணம்னா, அந்த மஞ்சள் கலரில் தான் வைப்போம். என்ன காரணம்னா, தடைகளை உடைத்தெறியக்கூடிய சக்தி வந்து மஞ்சள் கலருக்கு உண்டு. 2வது, எல்லா மனிதனும் வந்து என்ன சொல்கிறேன், டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவீங்க. ஆண் பெண் குழந்தைகள் மஞ்சள் கலர் வாழைப்பழம் தான் சாப்பிடும். கலர் மஞ்சள் கலராக தான் இருக்கும். இருந்தாலும் அதில் நல்ல காஸ்ட்லியான ஒரு இதை நீங்கள் வந்து டெய்லி எந்த ஒரு மனிதன் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுகிறானோ, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உயிரணு வந்து ஒன்று டைடாகிட்டே இருக்கும், இறந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒன்று உருவாகும், ஒன்று சாகும், ஒன்று உருவாகும், ஒன்று சாகும். அப்போ இதை ஈடுகட்டுறதுக்கு டெய்லி வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட நம்மளுடைய உயிர் அணு வந்து கூடிக்கொண்டே இருக்கும். இந்த நல்லா வந்து ஆண் பெண் யாராவது அந்த குழந்தை கூட ஒரு சின்ன வாழைப்பழத்தை வந்து என்ன சொல்ல உரிச்சு கொடுத்துடணும். கொடுத்தீங்கன்னா உயிர் அணு நன்றாக இருக்கும். 2வது, இந்த எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, எலுமிச்சம்பழம் பழத்தை வந்து தேவைக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் உயிரணு வந்து உடைஞ்சிடும். தேவைக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது, தேவையோடு தான் எடுக்கணும். அப்போ எலுமிச்சம்பழம் வந்து தேவைக்கு அதிகமாக நீங்கள் ஜூஸாக குடிக்க என்ன சொன்னால் உங்களுடைய உயிரணுவை வந்து 2 பிளந்து தள்ளிடும், ஒடிச்சு போட்டுரும். அதனால் தேவைக்கு அதிகமாக நார்மலாக எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த அடிஸ்கேல் இருக்கு பார்த்தீங்களா, எதுக்கு மஞ்சள் கலரில் வச்சா, மஞ்சள் கலரில் தான் இருக்கணும், மஞ்சள் கலரில் தான் இருக்கும். ஏன் சிவப்பு கலரில் போடலாம், இல்லைன்னா வந்து என்ன சொன்ன வேறு கலரில் போடலாம்ல? அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் எப்போ மஞ்சள் கலர் கூடவே வைத்து கொள்ள கஷ்டம் வந்து கண்டிப்பாக தீரும். இதை எல்லாருமே நல்லா பயன்படுத்துகிறா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து எப்பயுமே மனிதனுக்கு வந்து பயம் வந்துடும். பயம் அப்படிங்கிறது எல்லா மனிதனுக்குமே உண்டு. அந்த பயத்தை போக்குவதற்கு என்ன சொல்கிறேன்னா கடவுள் பெயரை கண்டிப்பாக எழுதணும். இப்போ கடவுள் பெயரை வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக கடவுள் பெயரை என்ன சொன்னால், எல்லா மனிதனும் காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுடைய பெயர் எப்பயுமே வந்து என்ன சொன்னால் வந்து இது போடுவோம் இல்லையா, பிள்ளையார் சொல்லி போட்டு பிள்ளையார் சொல்லிக்கு கீழே 2 கோடு போடணும். நீங்கள் பிள்ளையார் சொல்லி அப்படின்னு நினைக்கிங்க, அந்த பிள்ளையார் சொல்லின்னு இலகுவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அது வந்து என்ன தெரியுமா, அந்த ஊனா போடுறது, அந்த கீழே இருக்கிற படுக்கை கோடு வந்து என்ன சொல்கிறான்னா தகப்பன். இப்படி குனிஞ்சிருக்கு இல்லையா, இது குனிஞ்சிருக்கிறது தாய். இதான் பிள்ளையார் சொல்லியோடைய உண்மையான அர்த்தம். அப்போ என்ன சொல்கிறான்னா, தகப்பன் வந்து கடவுளை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவான். தாய் வந்து சாஷ்டாங்கமாக, பெண்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க மாட்டாங்க. எப்படி இருக்கும், இப்படி குனிஞ்சு தலை கீழே இது பண்ணி முட்டி போட்டு தவணம். இப்போ புரியுதா?
அந்த பிள்ளையார் சுழி என்பது என்னது? உன்னுடைய தாயும் தகப்பனும் கடவுளை வணங்குவது மாதிரி இருக்கிற ஒரு சிம்பிள். அதற்கு கீழே 2 கோடு போடணும்னா அப்போ தான் வெற்றி கிடைக்கும். ஒரு கோடு போட்டால் வெற்றி கிடைக்காது. எப்போ யார் எழுதினாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஊனாவை நல்லா தெளிவாக போட்டு அதுக்கு கீழே 2 கோடு போடுங்க. ஒரு கோடு போடக்கூடாது. அது ஒரு வெற்றி அடையாளம். உங்களுடைய தாய் தகப்பன் வந்து முன்னாடி நிற்பாங்க. உங்களுக்காக கடவுளை வணங்குவாங்களாம். நீங்கள் அந்த சிம்பிளை போட்டாச்சு. உங்களுக்காக கடவுளை, என் பிள்ளை செய்கிற வேலைக்கு கடவுளை அவங்களே கும்பிடுவாங்கிறது தான் அந்த சிம்பிள். நம்ம அதை பிள்ளையார் சொல்லி அப்படின்ட்டோம். இதுதான் உண்மையான அர்த்தம். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, பயம் போக கடவுளுடைய பெயரை எழுதணும். எப்படி எழுதணும்? பிள்ளையார் சொல்லி போட்டு கீழே 2 கோடு போட்டு உங்களுடைய பெயரை வந்து நியமாரலஜியில் வந்து கரெக்டாக நீங்கள் வடிவமைத்து வைத்திருந்தால் கரெக்டாக அப்படியே நல்ல கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. ஒரு தடவை எழுதுனா போதும். இல்லை நான் அந்த மாதிரி வடிவமைக்கலைன்னா உங்களுடைய பெயரை உங்கள் அப்பாவுடைய இனிஷியலோடு அழகாக நல்லா வந்து எழுதிட்டு அதற்கு கீழே வந்து 18 தடவை ஸ்ரீராமஜெயம் எழுதுங்கள். இது ஒரு நாளுடைய வெற்றியை கொடுத்துரும். இதை முறையாக காலையில் எழுந்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, சில பேர் பல்லு விளக்குவீங்க, பல்லு விளக்கிட்டு எழுதுங்க. சில பேர் பல்லை மட்டும் கொப்பளிச்சுட்டு குளிக்கும்போது வந்து பல்லு விளக்கிடுவாங்க. அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் இந்த வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து இதை எந்திரிச்ச உடனே எழுதி ஸ்பிரிச்சுவல் நம்பர் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் எழுதி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அதுக்கு ஒரு 15 நிமிஷம் அதை செய்யுங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, காலபுருஷனுடைய 6ஆம் இடம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். காலபுருஷனுடைய 6ஆம் இடம் எழுத்து. கன்னி வீடு என்னது? புதன் எழுத்து. அதை வந்து எழுத ஆரம்பிச்சிடும். 6ஆம் இடம் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா வயிறு பசிக்குண்டான உணவு கிடைக்கிறதுக்கு வந்து காலையில் எழுந்தவுடனே எழுதணும். எழுதியாச்சுன்னா கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அதுக்கடுத்து எப்போ பயம் வரும்போதெல்லாம் மனுஷன் என்ன சொல்கிறான்னா வந்து 2ஆம் இடத்தை இயக்குவான். 2ஆம் இடம் என்பது வாயினால் என்ன சொல்கிறான்னா சிவநாமத்தை சொல்லுவா, இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒன்று சொல்லுவான். இந்த பாட்டு பாடுறது என்பது என்ன சொல்கிறான்னா வந்து 3ஆம் இடம். பயம் வந்தால் யாருக்கு ஒருவருக்கு பயம் வருகிறதோ அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் இயக்கிடுவாங்க. 2ஆம் இடம் என்பது அந்த வாயிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பாடல்கள் வந்து கடவுளுடைய பாடல்களையோ அல்லது என்ன சுலோகங்களையோ சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இதை சொல்ல ஆரம்பிக்கும்போது இந்த பயம் போயிடும். அப்போ பயம் போக கடவுள் பெயர் எழுதி வருவதற்கு பயம் போகும். பயம் வந்து என்பது என்ன சொல்கிறான்னா வந்து 2ஆம் இடம். பாடல் என்பது 3ஆம் இடம். அப்போ பயம் வந்தால் சாமி பாட்டு கேட்டால் பயம் கண்டிப்பாக போய்விடும். இதே மாதிரி நிறைய பேர் வெளியே சொல்லாமல் வந்த பயம் வந்து அறந்தாமல் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்துங்க. அதுக்கடுத்து எப்போ வந்து உங்களுக்கு அடிக்கடி கெட்ட பெயர் வந்துகிட்டே இருக்குது, கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குழந்தைகள் வந்து கெட்ட பெயர் வாங்கிட்டே வருது அப்படின்னா, வீட்டில் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன சொல்கிறான்னா வந்து அந்த கெட்ட பெயர் வந்து என்ன சொல்கிறான்னா குறை வருவதற்கு என்ன சொல்கிறான்னா சாமி பாட்டு தினமும் என்ன சொல்கிறான்னா நம்ம வீட்டில் வந்து ஒலிக்க விடணும். இதில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கெட்ட பெயர் வந்து என்ன சொன்னா குறைய வந்து என்ன சொன்னா சாமி பாட்டு தினமும் கேளுங்கள். அல்லது கந்த சஷ்டி கவசத்தை வந்து வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 23 நிமிஷம் ஓடும், அதை ஓட விடுங்க. அல்லது வள்ளலார் பாட்டு வந்து தனித்தனி பாட்டு. இப்போ நான்லாம் என்ன செய்வேன்னா காலையில் எந்திரிச்ச உடனே என்ன எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணி என்ன சாப்பாடெல்லாம் விளக்கிட்டு என்ன சொல்கிறேன்னா பேர் ஒரு அந்த நடைமுறை வந்து பெயர் ஸ்ரீராமஜம்லாம் எழுதிட்டு அந்த எழுதிட்டு இருக்கும்போதே என்ன சொன்னான்னா செல்லில் வந்து என்ன சொன்னான்னா வந்து வள்ளலாருடைய பாட்டுகள் அருமையான பாட்டுகள் இருக்குது. ஒரு 20 நிமிஷம் ஆகும். அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே வந்து அந்த பாட்டுகள் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து என்ன சொல்கிற வாக்கிங் கிளம்புறது. அப்போ இதெல்லாம் வந்து நித்திய நடைமுறைகளை நீங்கள் கடைப்பிடித்து பார்க்கும்போது இன்னமும் என்ன சொல்கிறோம், உங்களுடைய உடம்பு தேஜஸாக இருக்கும், நடை வலிமையாக இருக்கும். நீங்கள் சமூகத்தில் வந்து வளம் வரும்போது உங்களுக்கு என்று ஒரு மரியாதை இருக்கும். இதெல்லாம் யார் உருவாக்குறது? நமக்கு நாம் உருவாக்குனா தான் வந்து அது வந்து நல்லாயிருக்கும். எப்பயுமே என்ன சொன்னான்னா நாம் ஒரு மரமாக வந்து நட்டப்பட்டு இருக்கிறோம். அந்த நட்ட மரத்தை நன்றாக வந்து நீங்கள் பயன்படுத்த என்ன சொல்கிறான்னா தண்ணி ஊற்றி வளர்க்க என்ன சொல்கிறான்னா அங்கே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த மரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா பறவைகள் வந்து என்ன சொல்கிற கொஞ்சி விளையாடும்.
கண்டிப்பாக பட்டமரத்தில் போய் யார் வந்து அப்போ நாமளே வந்து தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த தயார்படுத்துதல் என்பது உங்களுடைய நித்திய ஒழுக்கம். நான் சொன்னதை பூரா ஜெயிங்க வந்து என்ன சொன்னால் நல்லா வந்துடுவீங்க. அப்போ கெட்ட பெயர் குறைய வந்து டெய்லி சாமு பாட்டு வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக கந்தசஷ்டி கவசமோ வள்ளலார் பாடிய வந்து என்ன சொன்னால் அகவல் பாடல்களையோ அல்லது வந்து என்ன சொன்னால் வள்ளலார் இதில் அருளிய தனிப்பாடல்களையோ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு 15 நிமிஷம் ஒழிக்க விடுங்கள். அந்த வீட்டில் கெட்ட பெயர் மறையும். இதுக்கெல்லாம் உத்தரவாதம், உறுதியான உத்தரவாதம் தான். வீட்டில் சாமி ரூமில் வந்து என்ன சொன்னா ஒரு 10 நிமிஷம் 4 நிமிஷம் ஏதோ ஒரு சாமியுடைய ஸ்லோகம் நமச்சிவாய சிவே நம, இது அந்த ஒரு வரி பாடல்களை திரும்ப 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 ரிப்பீட் அடிச்சுட்டு இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு கண்டுபிடித்துக்கிறது எல்லாம் இருந்துச்சு. இப்போ இருக்க என்னமதில் எங்கள் வீட்டில் இருக்குது. போட்டு விடுவோம். அப்போ போட்டு விடும்போது பூஜை ரூம் புனிதமாகும், பூஜை ரூமுக்குள்ளே போகிற ஆளுகள் புனிதமாகும், குழந்தைகள் அறிவோடு வளருவார்கள். நம்ம நடைமுறைப்படுத்தணும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, அதுக்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம், சிவனை வணங்கும் போது உங்கள் கட்டத்தின் 5ஆம் பாவம் கண்டிப்பாக இயக்கும். அப்போ 5ஆம் பாவத்தை வந்து இயக்குவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா சிவனை கண்டிப்பாக கும்பிடணும். இல்லை சிவனுடைய சுலோகத்தை வந்து சூட்சும பஞ்சாட்சர மந்திரம்னு ஒன்று இருக்குது. அது ஏற்கனவே ஒரு பையன்கிட்ட சொன்னேன், அவன் எந்த வருஷம் தேடி எடுத்துட்டு அதுக்கு பிறகு என்கிட்ட கான்டெக்ட் பண்ணலை. நான் எடுத்துட்டேன் சாமி அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அப்போ சூட்சும பஞ்சாட்சர மந்திரம் உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நமச்சிவாய சிவே நம, நமச்சிவாய சிவே நம என்று சொல்லி ஒரு 27 முறையோ அல்லது ஒரு 18 முறையோ ஒரு 54 முறையோ நித்தமும் எழுதி பாருங்கள். சிவன் கோயிலுக்கு போகவில்லை என்று சொன்னாலும் 5ஆம் பாவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ 2வது வருஷம் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா சிவனுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, நாகலிங்க பூ வாங்கி வச்சு வந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் நினைச்ச அத்தனை காரியமும் கண்டிப்பாக நடக்கும். இது உண்மை. ஏதாவது ஒரு நடைமுறையை நீங்கள் பயன்படுத்தாமல் ஒன்றும் சக்ஸஸ் எல்லாம் பண்ண முடியாது. அதற்கடுத்து ராகு என்பது அமிர்தம் தான். எல்லாரும் ராகு காலத்தை வந்து ரொம்ப மோசமாக நினச்சிட்ருக்கோம். எப்பயுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த ராகு காலம் அமிர்தம், இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஐயா ராகு காலம் எல்லா நாளும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, வந்துட்டு தான் இருக்குது, போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் பிறந்த கிழமை என்னவோ அந்த கிழமையில் பகலில் வரும் ராகு காலத்தில் சிவனை வணங்கி நாகலிங்க பூ வைக்க அனைத்து சுகங்களும் கிடைக்கும். நீங்கள் பிறந்த கிழமை தான் பிறந்த கிழமை, அந்த பிறந்த கிழமையில் வருகின்ற ராகு காலத்தில் சிவனை வணங்கி நீங்கள் கேட்கலாம், 12 மணிக்கு நட சாத்திடுவானே, நாங்கள் எப்படி போய் இதுக்கு ஒரு லூப் லைன் சொல்லுங்கள். அதெல்லாம் தெரியாது. அதுக்கு மேலே நம்ம வந்து என்ன சொன்னா மதுரைக்கு போகிறதுக்கு இந்த வழிதான் அப்படின்னு தான் சொல்லணும். என் கையை பிடிச்சா கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவதற்கெல்லாம் வந்து ஜோதிடர்களோ ஆன்மீகவாதிகளோ வரமாட்டாங்க. அதை எப்படி இப்போ ஒருத்தர் புதன்கிழமை பிறந்திருக்கிறாரு, 12 to 1 தான் வந்து என்ன சொன்னாலும் ராகு காலம். என்ன பண்ணுறது, 12 to 1 ராகு காலம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த நேரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அலுவலகத்தில் இருப்பீங்க, இல்லை ஏதாவது வந்து வேலையில் தான் இருப்பீங்க. என்ன பண்ணுறது அப்படின்னா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இது ஒரு சிரமமான விஷயம்தான். ஏன்னா உங்களுடைய அமிர்தம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் பிறந்த கிழமையாகிய புதன்கிழமை ராகு காலத்தில் இருக்குது. அப்போ அந்த ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரம் வந்து என்ன சொன்னால் உங்களுடைய அமிர்தத்தை வந்து நீங்கள் பருகலாம். இது உண்மை, இதில் 100% உண்மை. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா இதுக்கு எதாவது ஒரு லூப் லைன். ஏன்னா வந்து என்ன சொல்கிறேன் சொல்லியாச்சு, இதுக்கு வந்து என்ன சொன்ன இந்த ஆள் கேட்டால் சொல்ல மாட்டான், ஃபோன் பண்ணால் வந்து என்ன சொல்கிறானே என்ன பண்ணுறானோங்கிற பயம். இது என்னுடைய வேணுங்கிற தன்மையெல்லாம் கிடையாது, என்னுடைய இயல்பு நிலை. அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்ல ஒருத்தர் புதன்கிழமையில் பிறந்திருக்கீங்க, 12 to 1 தான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த ராகு காலம். அப்போ என்ன சொன்னோம், எப்படி 1 மணிக்கு சாப்பாட்டு விட்டுருவோம், சாப்பாடு டைமாக எடுத்துக்கிறது. அப்போ அந்த 1 to 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா வந்து அந்த அரை மணி நேரம் வந்து உங்களுக்காக ஒரு டைரி போட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து உங்கள் நேமை எழுதி
அது வந்து உங்களுடைய நேம், உங்களுடைய அப்பா அம்மா உண்மையாக வைத்த பெயரை எழுதி, அதுக்கு கீழே நீங்கள் பிறந்த டயத்தை எழுதி, பிறந்த கிழமை எழுதி, உங்கள் நட்சத்திரத்தை எழுதி, ராசி எழுதிட்டு நல்லா அண்டர்லைன் பண்ணிவிட்டு நமச்சிவாய சிவே நம, நமச்சிவாய சிவே நம, நமச்சிவாய சிவே நம என்று சொல்லி 54 தடவை எழுதுங்க. அரை மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் 108 எழுதினாலும் நீங்கள் நினைத்த அத்துணை காரியங்களும் நீங்கள் பிறந்த கிழமையில் வருகின்ற ராகு காலத்தில் தான் சக்சஸ் பண்ணி கொடுப்போம். அதனால் நீங்கள் பிறந்த கிழமையை மறந்துடாதீங்க. பிறந்த கிழமைக்கு உண்டான ராகு காலத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால், கோயிலுக்கு போக முடிகிறவங்க காலையிலே உங்களுடைய ராகு காலங்கள் வந்துருச்சுன்னா அது வேறு விஷயம், போகலாம். இல்லையா எல்லா மணி நேரமே எனக்கு கோயிலுக்கு போக முடியலையா அப்படின்னா, உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், ராசி, நீங்கள் பிறந்த கிழமை கரெக்டாக அந்த ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரம் நமச்சிவாய சிவே நம, நமச்சிவாய சிவே நம என்று யார் ஒருவர் எழுதி வருகிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னாங்க, எழுதிய முதல் நாளிலிருந்து அடுத்த வாரம் புதன்கிழமை உங்களுடைய பிறந்த கிழமையில் அந்த அரை மணி நேரம் கடைசி நேரத்தை யூஸ் பண்ணுவதற்குள்ள அந்த ஒரு வாரத்துக்குள்ள ஒரு பெரிய நன்மை நடந்திருக்கும். இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சது, இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு மக்கள் என்ன சொன்னாங்க பயன்பெறட்டும் அப்படிங்கிற ஒரு தேடி கண்டுபிடிச்ச ஒரு அமைப்பு. இதை நீங்கள் பயன்படுத்தணும். பயன்படுத்தினால் கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும். இத்தனை ஜோதிட ரகசியங்கள், இதை பயன்படுத்துங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.